ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போனால் பைத்தான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் எப்படி பண்ணுறதுன்னு, அதாவது ஒவ்வொரு ஆப்ரேட்டர் எப்படி ஓவர்லேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஓவர்லேட் பண்ண டபுள்_, ஆட் 2 பேரந்திசிஸ். இது எப்படி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு ஒவ்வொன்றுக்கு 2 தெரிஞ்சுக்கிறோம். அடிஷனுக்கு ஆட் தான், சப்ராக்ஷனுக்கு சப்பு, மல்டிப்ளிகேஷனுக்கு மல்லு, டபுள் பவர் ஸ்டார்னா பவருக்கு பவ், டிவிஷனுக்கு ட்ரூ டிவ், ஃப்ளோர் டிவிஷனுக்கு ஃப்ளோர் டிவ், ரிமைண்டர் வர மாடுலோ டிவிஷனுக்கு மாட், பிட் வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படி இருக்கா, லெஃப்ட்டு எல் ஷிஃப்ட்டு, அதே மாதிரி ரைட் ஷிஃப்ட்டுக்கு ஆர் ஷிஃப்ட்டு, பிட் வைஸ் ஆண்டுக்கு ஆண்டு, ஆருக்கு ஆர் தான், எக்ஸ்க்ளூசிவ் ஆருக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆர், நாட்டுக்கு வந்து இன்வெர்ட்டு, கிரேட்டர் தெனுக்கு ஜிடி, லெஸர் தெனுக்கு எல்டி, கிரேட்டர் தான் அது ஈக்குவல் டு கிரேட்டர் ஜிஇ, அதே மாதிரி லெஸர் தான் ஈக்குவல் டு எல்இ. இந்த மாதிரி நிறைய இருக்குது, இல்லை நான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி நம்ம ஓவர்லோட் பண்ணி கிளாஸில் பார்க்கறதுக்கு நம்ம இன்டர்பிரட்டர் எடுப்போம். இப்போ பைத்தானில் ஒரு ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணால், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணால் தான் நம்மளால் ஆப்ரேட்டர்ஸை ஓவர்லோட் பண்ண முடியும். கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு தான் முக்கியமாக பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. சிம்பிள் இப்போ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். நான் கிளாஸுக்கு வந்து புக்ஸுன்னு பேர் வைக்கேன். புக்ஸ். நான் இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ண போகிறேன். டெஃப் இனிஷியலைசேஷன். ஒரு நிமிஷம். இப்போ என்ன செய்ய போனால் இதுக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் வாங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எப்போது எஸ் நம்ம செல்ஃபுக்கு பதிலாக நான் எஸ் கொடுத்துருக்கேன். எஸ் கமா பேஜஸ், அதாவது புக்கில் எத்தனை பேஜஸ் இருக்குன்னு ஆர்குமெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணும்போதே வாங்க போகிறேன். கோலன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அந்த பேஜஸ் என்ன செய்ய போகிறோம்னா செல்ஃப் டாட் பேஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். பேஜஸ் செல்ஃபில் எஸ் கொடுக்கணும். சரி, இங்கே நம்ம செல்ஃப் கொடுத்துருவோம். அப்போ செல்ஃப் இதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அவுட்புட்டில். அவ்வளோதான், சிம்பிளாக தான், சின்ன ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். டெஃப் இதுக்கு நான் வந்து டிஸ்பிளேன்னு பேர் வச்சுக்கிடுவேன். print the number of page in your book is s dot pageங்கிற வேரியபிள் நம்ம கால் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்துடும். இப்போ என்ன செய்ய பண்ணால் 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ கரெக்டாக வந்துட்டு ஐயோ நம்பர் ஆஃப் பேஜ் யுவர் புக், நம்பர் ஆஃப் பேஜ் இன் யுவர் புக் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்போ கீழே வருவோம், கரெக்டாக வருவோம். எப்போ வந்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். புக்குக்கு நேம் வந்து கலாம்னு வச்சுக்கிடும். ஈக்குவல் டு புக்ஸ், நம்பர் ஆஃப் பேஜ் நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் 200. இன்னொரு புக்குக்கு என்ன புக் கொடுக்கலாம்? புக்ஸ் என்ன புக் நேம் வர மாட்டுக்கு. ஒரு நிமிஷம், நம்ம பைத்தானே கொடுத்துரும். பைத்தான் ஈக்குவல் டு புக்ஸ். இதில் என்னென்னா ஒரு 150 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கிடும்.
இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கலாம் டாட் டிஸ்பிளே டிஸ்பிளேக்கு அதே மாதிரி பைத்தான் டாட் டிஸ்பிளேன்னு கொடுப்போம். பைத்தான் டாட் டிஸ்பிளே இப்போ ரன் பண்ணால் 2 புக்லேயும் எத்தனை பேஜ் இருக்குன்னு வந்துடும் நம்மளுக்கு. பைத்தான் போல்டா டிஸ்பிளேல கொடுத்தேன். பைத்தான் புக்ஸ், ஸோ இங்கே தப்பு இருக்கா? புக்ஸ் இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் குரூப் ஃபஸ்ட்டு 200 150 வந்துட்டு. இப்போ இதை நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்மளுக்கு 2 ஆப்ஜெக்டை கூட்டினா நம்மளுக்கு 2 புக்கில் இருக்க பேஜ் டோட்டல் பேஜ் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி கொடுத்து செஞ்சு பார்ப்போம். நம்ம அடிஷன் யூஸ் பண்ணி நம்பர்ஸு ஸ்ட்ரிங்ஸ் இந்த 2 தான் ஆட் பண்ண முடியும். இப்போ எப்படி நம்ம ஆப்ஜெக்டை ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிரிண்ட் கலாம் டாட் கலாம் ப்ளஸ்ஸு பைத்தான் கொடுக்க 2 ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து நம்பர் ஆஃப் பேஜ் 2 புக்கில் இருக்க பேஜஸ் டோட்டலாக அவுட்புட்டில் வரணும். இப்போ நான் ரன் பண்ணால் இப்போதைக்கு எரர் வரும். ஏன்னா 2 ஆப்ஜெக்ட் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா நேம் கலாம் இஸ் நாட் டிஃபைன்ட் வருது. ஏன்னா அது ஒரு வேரியபிள்னு நினச்சிட்டு அது நாட் டிஃபைன்னு சொல்லுது. என்ன பண்ண முடியாது 2 ஆப்ஜெக்டை. இப்போ பண்ணுறோம் வைக்க போகிறோம். அதுதான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். அது பண்ண நம்ம அப்போ ஆடுக்கு பார்த்தோம் 2 அண்டர்ஸ்கோர் இதுக்குள்ளேயே நம்ம கிளாஸ்க்குள்ளேயே அந்த ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணும். டெஃப் இது வந்து மேஜிக் மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. எதுக்கு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணாங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷனுக்கு சிம்பிளாக ஆடுலாம் கொடுப்போம். அந்த பாசிபிலிட்டி 2 ஆடும் ஓவர்லோடிங் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அங்கே 2 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா நம்ம யாரும் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் இப்படி. அதனால தான் அங்கே ஒரு செக்யூருக்காக தான் டபுள் அண்டர்ஸ்கோர் 2 சைடு யூஸ் பண்ணாங்க. இதில் வந்து நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ்னால் 2 தான் கொடுக்கும். அங்கே 2 அதனால் நான் S,Pன்னு 2 ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டேன். கோலன் வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் நம்மளுக்கு என்ன செய்யணும் 2யும் ஆட் பண்ணணும். எதை அப்போ ரிட்டர்ன் கொடுப்போம். ரிட்டர்ன் என்ன செய்யணும் எஸ் டாட் பேஜஸையும் பேஜையும் எஸ் டாட்டில் பி டாட் பேஜ் இது 2யும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கால் பண்ணால் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நம்ம ப்ளஸ் கொடுத்தா அந்த கிளாஸில் அங்கே இருக்கான ஆடுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும்னு பார்க்கும். செக் பண்ணும்போது இங்கே 2 ஆப்ஜெக்ட் 2 கொடுத்துருக்கோம். 2 அப்போ இந்த S கலாம் ஆயிரும். பைத்தான் வந்து P ஆயிரும். அப்போ கால் பண்ணோன்னா அப்போ ஆர்குமெண்ட் பாஸ் ஆயிரும். இங்கே ரிட்டர்ன் கொடுத்துக்கோம் எஸ் டாட் பேஜ்னு கொடுத்துக்கோம். எஸ் டாட்னா கலாம் டாட் பேஜ் வந்து நம்ம ஏற்கனவே இதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துக்கோம் என்ன நடக்கும்னு செல்ஃபு. அப்போ அதில் இருக்க பேஜ் நம்பர் நம்மளுக்கு அசஸ் பண்ணும். அதே மாதிரி P டாட் பேஜ் அதை 2 அசஸ் பண்ணி கொடுத்துவோம் ரிட்டர்ன் கொடுத்துக்கோம். அப்போ எங்கே ஃபங்க்ஷன் கால் ஆச்சு அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் 2யும் ஆட் பண்ணி வந்துடும். எந்த பிரச்சனையும் இல்லை. ரன் பண்ணுவோம். எஸ் நாட் டிஃபைன் தான் வருதா? எஸ் சரி, ஏதோ பிரச்சனை இருக்கு. கலாம் என்ன பிரச்சனை வருதுங்க? புக்ஸ் கரெக்டாக தானே எல்லாமே இருக்குது. கேபிட்டல் இங்கே எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இங்கே பி வந்து ஸ்மால் பியில் இருக்குது. ஸோ கேபிட்டல் பி ஐயோ ப்ளஸ்ஸில் அடி போகுது. பி இப்போ என்ன செய்யணும் 2 நடுவில் ஒரு ப்ளஸ் போடணும்.
ப்ளஸ் போட்டு சொல்லுதேன். கேபிட்டல் P கேபிட்டல் K போட்டால் ரெண்டுக்குமே கேபிட்டல் போட்டாச்சு. இப்போ ரன் பண்ணோம்னா பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதனால் என்ன நேம் ஒரு தடவை கொடுக்கமோ அதே நேம் தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் எதிர்பார்த்த அவுட்புட் வரும். பார்த்தீங்கன்னா 2 பேஜையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு 350 வந்துட்டு 2 ஆட் பண்ணால் 350 தான் வரும். இதே மாதிரி நம்ம மற்ற ஆப்ரேட்டர்ஸ்க்கும் கொடுத்துக்கலாம். நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஆனால் நம்ம ஆப்ஜெக்ட் கொடுத்தா வரும். இப்போ வேறு எதுவும் கொடுத்தா நம்மளுக்கு வராது. அது இப்போ நம்ம பிரிண்டராலும் கொடுத்துக்கலாம், என்னனாலும் இங்கே பண்ணிக்கலாம். நம்ம இங்கே என்ன பண்ணுதோமோ அதை அப்படியே அங்கே ரிட்டர்ன் பண்ணுறது தான் இதோட வேலை, அவ்வளோதான். நம்ம பிரிண்டராலும் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. பிரிண்ட் ஐ எம் ஓவர்லோடிங். இப்போ ரன் பண்ணுவோம். ப்ளஸ் ஆப்ரேட்டரை எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உள்ள என்னெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே என்ன கொடுக்கமோ அது அப்படியே வந்துடும். பார்த்திங்கன்னா ஐஎம் ஓவர்லோடிங் 315 வந்துட்டு இதே மாதிரி தான் மற்றதுக்கும். இப்போ இதே நம்ம சப் யூஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே சிம்பிளாக இங்கே நம்ம எத்தனை பாஸ் பண்ணோமோ அங்கே அத்தனை ஆர்குமெண்ட் கொடுக்கணும். இல்லைனா இங்கே நம்ம அங்கே மிஸ் ஆச்சுன்னா எரர் வரும். சப் இங்கே அதேமாதிரி மைனஸ் போட்டுறணும். இங்கே நம்ம மைனஸ் போட்டு அங்கேனா அடிஷன் போட்டுக்கலாம். எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் அதை செய்யும். ஓ மை காட், என்ன இதெல்லாமோ டைப் ஆகுது. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ ப்ளஸ் ஆகி தான் அவுட்புட் வரப்போகுது நம்மளுக்கு. என்னதான் நம்ம சப்ட்ராக்ஷனே கொடுத்தாலும் இதான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். பார்த்தீங்கன்னா 315 ஆகுது. இதே மாதிரி தான் மற்ற ஆப்ரேஷன் ஓவர்லோட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ நண்பா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.